டாப்புக்கு டூப்புக்கு நிகழ்ச்சியில் டைட்டில் ஜெயிக்காததை பற்றி பெப்சி விஜயன் கொடுத்துருக்கிற பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இவங்க ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் நடன இயக்குனர், ஸ்டண்ட் மாஸ்டரும் கூட. இவங்க தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களை நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பெப்சியோட தலைவராக இருந்தாங்க. இதனால தான் இவங்களுக்கு பெப்சி விஜயன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. இந்த நிலையில் இவங்க சமீபத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான டாப்புக்கு டூப்புக்கு நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் நடுவராக இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பெப்சி விஜயன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சிறப்பாகவே சமைச்சாங்க. இதில் நரேந்திர பிரசாத், சுஜாதா சிவகுமார் இவங்க முதல் இடத்தை பிடிச்சாங்க. 2ஆம் இடத்தை பெப்சி விஜயனும் 3ஆம் இடத்தை சைத்ரா ரெட்டியும் பிடிச்சாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பெப்சி விஜயன், நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்பினேன். அந்த அளவுக்கு நல்ல கான்செப்டில் சமைச்சிருந்தேன். நான் ஃபாரஸ்டி கான்செப்ட் வச்சேன். மூலிகை சார்ந்த பொருட்களை வச்சு சமைச்சு விழிப்புணர்வை கொண்டு வர நினச்சேன். மரம், செடி, கொடி, மண் எல்லாமே சாப்பிட்ற வகையில் தான் நான் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஆச்சரியத்தோடு சாப்பிட்டாங்க. என்னோட கான்செப்ட் கடல் நீரை குடிநீராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடலுக்கு குடிநீர் போகிறத தடுக்க எதையுமே கொண்டு வரல. அதைத்தான் நான் ஆதங்கத்தோடு சொல்லியிருப்பேன். அந்த தண்ணீரை சேவ் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் நிகழ்ச்சியில் கான்செப்டாக காண்பிச்சேன். மற்றவங்களோட சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஆனால் என்னோட சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். எல்லாரையும் விட ஒரு படி நான் நல்ல கான்செப்டையும் விழிப்புணர்வையும் கொடுத்தேன். ஆனால் டைட்டில் வின்னராக அவங்கள அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் வெங்கடேஷ் பட் சார், நரேந்திர பிரசாத், சுஜாதா இவங்க 2 பேரையும் டைட்டில் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மனசை தேத்திக்கிட்டேன். இருந்தாலும் நான் தான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு கிடைக்காதது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க.